सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। गुरुभ्यो नमः। सम्यक् ज्ञान विभावसु सकलमेव अज्ञान तत्संभवं सद्यो वस्तुबल प्रवर्तनमरुद्व्यापार संदीपितः निर्लेपेन हि गन्धहीति न मनागप्यस्य रूपान्तरं संसारस्य शिनष्टि तेन विदुषः सद्यो विमुक्तिर्ध्रुवा। சத்தியோ முக்தியை பத்தி சொல்றது. தேகத்தியாக சமயத்துல இனிமேல் எந்த விதமான கர்மசேஷமும் பாக்கி இல்லை, கிடையாது. அந்த சமயத்துல அந்த சரீரத்தை விட்டு பூர்ணமான மோட்சத்தை அடையிற சமயம், அதுக்கு சத்தியோ முக்தி. வேற எங்கேயும் லோகாந்திரத்திலும் போக வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்போது சத்தியோ முக்தின்னு சொல்லுவோம். சமயக் ஞான விபாவசு, விபாவசுனா அக்னி, பிரகாசம், அக்னி. சமயக் ஞானம் என்ற அக்னி விபாவசு என்ன பண்றது? வஸ்துபல பிரவர்த்தன மருத்வியாபார சந்தீபிதः சகலமேவ அஜ்ஞான தத் சம்பவம் நாசயதின்னு அன்வயிக்கலாம். அப்புறம் वस्तुएव बलं वस्तुबलं तस्य प्रवर्तनम् आविर्भावः स एव मरुद्व्यापारः तेन सन्दीपितः. அக்னி ஜொலிக்கணும்னால் காத்தடிக்கணும் இல்லையா? கொஞ்சமாவது. இங்க என்ன காத்து இருக்குனால் வஸ்து பலம், வஸ்து தத்துவம் இருக்கு, பிரம்ம தத்துவம், அதனுடைய பிரகாசத்திலிருந்து வரக்கூடிய பலம். அந்த பலத்தினுடைய பிரவர்த்தியே இங்க காத்துன்னு ஒரு கல்பனை பண்ணியிருக்க, உபமிச்சிருக்க. அந்த வஸ்துபல பிரவர்த்தன மருத் வியாபாரத்தினால அந்த காத்தினுடைய அந்த வஸ்து பலத்திலிருந்து வரக்கூடிய அந்த மாருதன் இருக்கு இல்லையா, அந்த மாருதனால சந்தீபிதா ஜுவாலிதா, அதிலிருந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு அக்னி மாதிரி. இத சகலமேவ அஜ்ஞான தத் சம்பவம் சத்யோ நிர்லேபேன ஹி கந்தஹீதி. சமயஜானம் சகலமேவ அஜ்ஞான, சமயஜானமான அந்த அக்னி எல்லா அஜ்ஞானத்தையும், சகலமேவ அஜ்ஞான தத் சம்பவம், அஜ்ஞானத்திலிருந்து வரக்கூடிய சமஸ்த விஸ்வத்தையும் பிரபஞ்சத்தையும் நிர்லேபேனஹி தங்கம் இல்லாமல் கொட்டாம இருக்கிறதுனால நிர்லேபேனஹி கந்தஹீதி, கந்தஹீதி ந மனாகப்யஸ்ய ரூபாந்தரம் சம்சாரஸ்ய சினஷ்டி. எதுவும் சேஷிக்கிறது இல்லை. சம்சாரத்தினுடைய ஏதாவது ஒரு ரூபம் பாக்கி இருக்கா கேட்டா கிடையவே கிடையாது. மனாகப்யஸ்ய சொல்பம் கூட அர்த்தம். மனாகப்யஸ்ய ரூபாந்தரம் அஸ்ய சம்சாரஸ்ய ரூபாந்தரம், ஏதாவது ஒரு ரூபம் கொஞ்சமாவது பாக்கி இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. கந்தஹீன கந்தஹீதி, கந்தஹீதி தாகயதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது கம்ப்ளீட்டா அது அஜ்ஞான தற்காரியங்களே நிவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம். நிர்லேபேனஹி தந்தஹீதி ந மனாகப்யஸ்ய ரூபாந்தரம் சம்சாரஸ்ய சினஷ்டி ஏன தேன விதுஷ சத்யோ விமுக்திர் துருவா. அப்படி இருக்கிற அந்த வித்வானுக்கு சத்யோ முக்தி என்றது நிச்சிதமா இருக்கு. துருவா நிச்சிதம். சத்யோ முக்தி துருவா இத்தியர்த்தா. தத்துவஞானம் வந்த உடனே முக்தின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த ஜீவன் முக்தி எப்படி நிரூபணம் பண்ண முடியும்? ஜீவன் முக்தின்னு ஒரு அவஸ்தை கிடையாதான்னு கேட்டால் அதை பத்தி சொல்ற.
ஏன்னா ஜீவன் முக்தியை பத்தி சொல்லணுமே. கஸ்ய தாவதேவ சிரம் யாவத் நவிமோக்ஷி அக சம்பத்சி, இதெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஜீவன் முக்தியை பத்தி சொல்லணுமே என்றதுனால தத்துவஞானம் வந்த உடனே பரம மோட்சம்னு சொன்னால், சத்யோமுக்தின்னு சொன்னால் உடனே முக்தி சொன்னால், ஜீவன் முக்தியை எப்படி நிரூபணம் பண்ண முடியும் கேள்வி. அதுக்கு சொல்றார், ஜீவன் முக்தி பிரத்யம் சாஸ்திர ஜாதம் ஜீவன் முக்தியே கல்பிதே யோஜனீயம் தாவன் மாத்திரேண அர்த்தவத்வோபபத்தே சத்யோ முக்தி சமயக் ஏதஸ்ய ஹேதோ. சொல்றார், ஜீவன் முக்தி என்றது உண்மையா கிடையாது, அது ஒரு கல்பிதமான அவஸ்தை. அப்படின்னால் முக்தி இல்லாத மத்தவா இருக்கா இல்லையா, அவளுடைய திருஷ்டியில இவர் ஜீவன் முக்தர், அந்த மாதிரி ஒரு கல்பனை. உண்மையா தத்துவஞானம் வந்ததுக்கு அப்புறம் பிரபஞ்சமே கிடையாதுதான் சொல்லணும். ஆனால் மற்றவாளுடைய திருஷ்டியில அந்த சரீரம் அவருடைய சரீரம் தோன்றது. இப்ப தூங்கும் பொழுது அவருடைய தூங்குறவனுடைய சரீரம் நம்ம சொல்றாரு இல்லையா, எழுந்துட்டு இருக்கிறவா. உண்மையா தூங்குறவனுக்கு என்ன அதுல அபிமானம் இருக்கா, ஏதாவது அபிமானம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. தூங்குறவனுக்கு அந்த சரீரத்துல அபிமானமே இல்லை, தன்னுடைய சரீரம் எண்ணமே கிடையாது. ஆனா மத்தவா சொல்ற மாதிரி இவருடைய சரீரம் இன்னும் அவருடைய சரீரம் போகல, அவருடைய கர்மா இன்னும் பாக்கி இருக்கு, மத்தவா கல்பனை பண்றது வச்சுண்டு இந்த ஜீவன் முக்தி என்ற அதை நிரூபணம் பண்ணலாமே தவிர முக்கியமா அந்த ஒரு ஜீவன் முக்தியின் ஒரு அவஸ்தை சொல்லவே முடியாதுன்னு இவருடைய அபிப்பிராயம். ஜீவன் முக்தி பிரத்யம் சாஸ்திர ஜாதம் ஜீவன் முக்தே கல்பிதே யோஜனீயம். ஜீவன் முக்தி பிரத்யம் சாஸ்திர ஜாதம், ஜீவன் முக்தியை பத்தி சொல்லக்கூடிய எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் கல்பிதே ஜீவன் முக்தே யோஜனீயம், ஒரு ஜீவன் முக்தி அவஸ்தான் ஒரு அவஸ்தைய கல்பனை பண்ணி அப்படி அது அந்த வாக்கியங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கலாமே தவிர அது முக்கியமா எடுத்துக்க கூடாது. தாவன் மாத்திரேன அர்த்தவத்துவபத்தே, அவ்வளவுதான். தாவன் மாத்திரேன அர்த்தவத்துவம் அந்த வாக்கியங்களுக்கு உபயோகம் சொல்லலாம். சத்யோ முக்தி சமயக் ஏதஸ்ய ஹேதோ, அஸ்ய ஹேதோ ஜீவன் சத்யோ முக்தி தான் சொல்லணும். ஏனால் மோட்சத்துக்கு காரணமான தத்துவஞானம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே நிற்க முடியாது. அதனால சத்யோ முக்தி தான் சொல்லி ஆகணும்னு சொல்றாங்க. ஆனால் வித்வான்களுக்கு ஜீவன் முக்தின்னு ஒரு அவஸ்தை அனுபவத்தில் இருக்கேன்னு நமக்கு நம்மளுடைய அனுபவத்தை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது. இந்த முக்தனுக்கே அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்லாமே, ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு சொல்றார், யத்வா வித்வத் கோச்சரம் யோஜனீயம் தஸ்யாவித்யாலேஷவத்வோபபத்தே தஸ்யாபீஷ்டா நிர்நிமித்தா நிவர்த்திர் யத்வா வித்யா சந்ததிர் சேது லேசம். சரி, நீங்க சொல்ற மாதிரி அந்த வித்வானுடைய பட்சத்திலிருந்தும் ஜீவன் முக்தியை நிரூபணம் பண்ணணும்னால் பண்ணலாம், பண்ண முடியாது என்றது இல்ல, தேவையில்லைன்னு அவருடைய அபிப்பிராயம். வித்வத் கோச்சரம் யோஜனீயம் தஸ்ய அவித்யா லேசவத்துவபவத்தே, அவருக்கு அவித்யா லேசம் இருக்கு சொல்லணும், அவ்வளவுதான். அவித்யா லேசத்தினால அவித்யமும் மொத்தமா போகல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அந்த அவித்யா மூலமா அவருக்கு பிரபஞ்சம் தெரியறது, அப்படி சொல்லணும். தஸ்யாபீஷ்டா நிர்நிமித்தா நிவர்த்தி. அப்ப அந்த பாக்கி இருக்கிற அவித்யா எப்படி போயிடும்? அதுதான் இங்க குழப்பமா இருக்கு. தத்துவஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட இவருக்கு கொஞ்சம் அவித்ய பாக்கி இருக்கு. அந்த பிரபஞ்சத்தை காமிக்கக்கூடிய அவித்ய, லோக விவகாரம் ஏதாவது பண்றதா இருந்தால் தத்துவஞானத்துக்கு பிறகு அப்புறம் கூட அவர் ஏதாவது லோக விவகாரத்தை பண்றதா இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனி அவித்ய தேவைப்படுறது இல்லையா? அதுக்கு என்ன பேரு? அவித்யா லேசம்னு பேர் வச்சுக்கலாம். சரி, சந்தோஷம். இந்த அவித்யா லேசம் எப்படி போறது? தத்துவஞானம் ஏற்கனவே வந்துருத்தோ, இதுக்கப்புறம் அவித்யா லேசம் எப்படி போறது கேட்டா அதுக்கு பதில் சொல்றார், அஸ்யாபீஷ்டா நிர்நிமித்தா நிவர்த்தி. அந்த அவித்யா லேசம் சுயமா போயிடுறது, அதுக்கு ஒரு நிமித்தமே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த அவித்யா லேசம் கடைசியில் சுயமா போகிறது, அப்படி சொல்லலாம். எத்வா வித்யா சந்ததிர் ஹேது லேசம், இல்லைனால் சுயமா போறதுன்னு சொல்ல வேண்டாம், தத்துவஞானம் கூட திருப்பி திருப்பி வரும் இல்லையா?
திருப்பி திருப்பி தத்துவஞானம், அகண்டாகார விற்பி என்ற தத்துவஞானம் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவித்தியை போயிட்டே இருக்கும். கடைசியில் மொத்தமா போறது. அப்படி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா இவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொல்றான். உண்மையா அவருடைய ஹதயத்துல என்ன இருக்குன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான் அவருடைய அபிப்பிராயம். ஆனால் உங்களுக்கு ஜீவன் முக்தியை பத்தி சொல்லிதான் ஆகணும்னா இப்படி சொல்லலாம். ஜீவன் முக்த வியாபிருதே பிராபகோ எஸ் தஸ்யா வித்யாலேஷ கந்தாதி பாஷா நாவித்யாயா நாபி பாகஸ்ய தஸ்யாஸ் தஸ்மின் பக்ஷே துர்கடத்வாத் விமுக்தே. இப்ப சொன்ன அவித்யாலேஷம்னு ஒரு பட்சம் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் துர்கடமா தான் இருக்குன்னு சொல்றார். அவித்யாலேஷஸ்ய அவஸ்தானமப்பி அனுபவன்னம் வஸ்துதத்துவஸ்ய சர்வாத்மனா வித்யா அவபாசே. அந்த பிரம்மஸ்வரூபம் பூர்ணமா அவபாசிக்கிறதா இல்லையா அவருக்கு? ஆமா, பூர்ணமா தான் பாசிக்கிறது. பூர்ணமா பாசிக்கிறதுன்னா அவித்தியை எங்க நிக்கிறது? அவித்தியக்கு நிக்கிறதுக்கு இடமே இல்லையே, அதுதான் வரும். அதனால அந்த தத்துவஞானத்தினால பிரம்மஸ்வரூபம், சுப்பிரகாசமான ஸ்வரூபம் எந்த இடைஞ்சலும் இல்லாம பூர்ணமா பிரகாசிக்கிறதா இருந்தால் அவித்தியை எங்க நிற்கும்? எங்க நிக்கிறது? லேசமாக கூட எப்படி நிற்க முடியும்? அப்போ அதுக்கு அதனால என்ன சொல்றாருன்னா, என்ன அவித்யா லேசம்னா என்ன அது சொல்றார். ஜீவன் முக்த வியாபிருதே பிராபகோ, ஜீவன் முக்த வியாபிருதே பிராபக. ஜீவன் முக்த வியாபிருதி சொன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் முக்தனுடைய விவகாரம். அவர் ஏதாவது வியாபரிக்கிறதா இருந்தால், வியாபரிக்கிறதுன்னா ஏதோ ஒரு விவகாரம் பண்றது, தீட்சாடனமோ சிஷ்யோபதேசமோ கிரந்த ரச்சனமோ ஏதாவது ஒண்ணு பண்றதுன்னு வச்சுக்கோங்க. மூக்ஷுக்களை அனுகிரகம் பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தால் அதுக்குன்னு ஒரு அவித்தியை வேணும் இல்லையா? அது எப்படின்னு தான் கேள்வி. இப்போ அதுக்கு சொல்றார், ஜீவன் முக்த வியாபிருதே பிராபகோ எஸ் தஸ்யா அவித்யாலேஷ கந்தாதி பாஷா. அதுக்கு அவித்யாலேஷம் ஒரு பேர், இல்லைன்னா அவித்யா கந்தம் ஒரு பேர். அவித்யோட கந்தம். கந்தம்னா என்ன? அந்த பாஷித பிரக்ஷாளித பாண்ட லசன பாண்டஸ்ய கந்தா அவசிஷ்யதேன்னு சொல்ற மாதிரி. பூண்டு வச்ச பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட கொஞ்சமாவது கந்தம் கிடைக்கிற மாதிரி ஒரு சம்ஸ்கார லேசம். இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு வார்த்தை போட்டுண்டு அவித்யா லேசம்னோ அவித்யா கந்தம்னோ ஏதோ ஒண்ணு போட்டு சொல்ல வேண்டியதுதான். இத்தியாதி பாஷா. உண்மையா அது ஒரு வஸ்து தத்துவமா நிரூபணம் பண்ணவே முடியாதுன்னு சொல்றார். அப்படின்னு ஒரு வியாபகாரிகமா கூட சொல்ல முடியாது, பாரமார்த்திகமா சொல்ல வேண்டாம், வியாபகாரிகமாக ஒரு ஸ்வரூபம் சொல்லணும் இல்லையா? அது கூட சரியா சொல்ல முடியாது காமிக்கிறார். ஜீவன் முக்த வியாபிருதே பிராபகோ எஸ் தஸ்யா வித்யாலேஷ கந்தாதி பாஷா. ஏதோ ஒண்ணு பேசணும்னா இந்த மாதிரி பேசிடுங்க, அவ்வளவுதான். இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம். அவித்யாயா நாபி பாகஸ்ய தஸ்யா தஸ்மின் பக்ஷே துர்கடத்வாதி முக்தே. அவித்யாயாக லேசா, அவித்யாலேசா அதனுடைய ஒரு பாகம், இதெல்லாம் சொல்ல முடியாது, உண்மையா சொல்ல முடியாது. ஏன்னா அவித்யக்கு நிறைய அவயவங்கள் இருக்கு, அதுல ஒரு அவயவம் போயிடுத்து, இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அவித்யக்கு ஏகதேசம் இருக்கு, அதுவும் சொல்ல முடியாது. இது ஒன்றும் நிரூபணம் பண்ண முடியாத விஷயம். அதனால நாவித்யாயா நாபி பாகஸ்ய தஸ்யா தஸ்மின் பக்ஷே துர்கடத்வாதி முக்தே. அந்த மோட்ச சித்தாந்தமே துர்கடமா போயிடும். கந்தச்சாயா லேச சம்ஸ்கார பாஷா விஜாதவ்யா பாஷ்யகாரிய தந்திரே. பாஷ்யக்காரர் கேட்டா என்ன சொல்லுவான்னு கேட்டா அப்படிதான், கந்தம் அவித்யா கந்தா சொல்லுவார், அவித்யா லேசம் சொல்லுவார், அவித்யா சம்ஸ்காரம் சொல்லுவார், ஏதோ ஒரு பாஷை யூஸ் பண்ணுவார். கந்தச்சாயா லேச சம்ஸ்கார பாஷா விஜாதவ்யா பாஷ்யகாரிய தந்திரே ஸ்வாவித்யாயாஹ பாதிதாயாஹ பிரதீதி பௌர்வாபரியேன அர்த்தமாலோச்சிய புத்தியா. தன்னுடைய அவித்யா பாதிச்சிருக்கு, இந்த ஜீவன் முக்தனுடைய அவித்யா போயிடுத்து,
போயிடுச்சுதான் சொல்லணும். அதுக்கு பாதம் ஆயிடுத்து. பாதம் ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் காலம் அங்கேயே தெரியறதா இருந்தால் அதுக்கு ஒரு பேர் வேணுமே. ஏற்கனவே தத்துவஞானத்தினால பாதிதம் ஆயிடுத்துன்னா கூட அந்த பாதிதமான பொருள் இன்னும் கொஞ்சம் சமயம் அங்கேயே இருக்கிற மாதிரி தெரியறதா இருந்தால் சரி, அப்படி ஒரு அனுபவம் இருக்குனால் அந்த அனுபவத்தை சொல்றதுக்கு ஒரு பேர் வேணுமே. சரி, தாராளமா சொல்லுங்க. அவித்யா கந்தம்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவித்யா சாயான்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவித்யா லேசம்னு சொல்லுங்க, அதுவும் இல்லைன்னா அவித்யா சம்ஸ்காரம்னு சொல்லுங்க. பாஷிகாரர் அப்படிதான் சொல்லுவார். அப்படி பேசுற ஒரு வழக்கம் இருக்கு, அது வச்சுன்னு சொல்லாங்க. சுவாவித்யாயாக பாதிதாயா பிரதீதி பௌர்வாபரியேன அர்த்தம் ஆலோச்சிய புத்தியா. நம்மளுடைய புத்தியினால அந்த பௌர்வாபரியேன தாத்பரியம் எதா சிந்தியதே. பாஷ்யக்காரர் கூட இப்படிதான் சொல்றாருன்னு அபிப்பிராயம். பாஷ்யத்தை என்னன்னா சூக்ஷ்மமா பார்த்துண்டு பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னு கவனிச்சுன்னு பார்த்தா இப்படிதான் அவரும் சொல்றார். அது காமிக்கிறார். சுவாவித்யாயாக பாதிதாயா பிரதீதி, பாதிதமான அவித்தியோட பிரதீதி அது இருக்கிற அவஸ்தைக்கு ஜீவன் முக்தி அவஸ்தான்னு பாஷ்யக்காரர் சொல்றார். அந்த பாஷ்யத்தை மேல் கீழ் நோக்கி படிச்சால் இதுதான் தெரியறது காமிக்கிறார். जीवन मुक्तिस्तावदस्ति प्रतीतेर्द्वैतच्छाया तत्र चास्ति प्रतीते द्वैतच्छाया रक्षणायास्ति लेशस्तस्मिन्नर्थे स्वानुभूतिः प्रमाणम्. बाधितायाः अविद्यायाः அவஸ்தானம் கதம், அதுக்கு மேல கேள்வி வரும். பாதிதமான அவித்யை எப்படி நிக்கிறது? அதுக்கு ஸ்திதியை சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இப்ப சொன்னதும் தப்பு தானேன்னு கேட்டால் இல்ல, அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிரூபணம் பண்ண முடியாத விஷயமா இருந்தாலும் தன்னுடைய அனுபவத்தை சமர்த்தனம் பண்றதுக்கு அனுபவத்தை ஒரு பிரமாணமா வச்சுண்டு சொல்றதா இருந்தா இப்படி சொல்லணும்னு காமிக்கிறார். ஜீவன் முக்தி ஸ்தாவது அஸ்தி, ஜீவன் முக்தி அவஸ்தைன்னு ஒரு அவஸ்தை இருக்கு. ஏன் இருக்குன்னு எப்படி சொல்றது? பிரதீதேகே, அனுபவம் உண்டு. அதனால துவைதச்சாயா தத்திர ஜாஸ்தி பிரதீதே. துவைதம் பாரமார்த்திகமா தெரியாதுன்னா கூட ஒரு சாய மாதிரி, ஒரு நிழல் மாதிரி, அந்த ஷேடோ மாதிரி அந்த துவைதம் தெரியறது. துவைதச்சாயா தத்திரஜா அஸ்தி, அதுவும் இருக்கு ஜீவன் முக்தியில. பிரதீதே, அனுபவம் இருக்கிறதுனால. துவைதச்சாயா ரக்ஷணாய அஸ்தி லேசா. அந்த துவைதச்சாயா எப்படி வந்தது? அவித்ய போச்சு இல்லையா? அப்புறம் துவைதச்சாயா எப்படி வந்தது? அதுக்குதான் பேரு லேசம். அவித்யா லேசத்தினால. தஸ்மின் அர்த்தே சுவானுபூதி பிரமாணம். தன்னுடைய அனுபவத்தை சமர்த்தனம் பண்றதுக்கு இப்படி சொல்லணும், அவ்வளவுதான். சுவானுபூதி, துவைதமும் தெரியறது, ஆனா பிரம்மஸ்வரூபமும் தெரியறது. அப்படி ஒரு அனுபூதி ஏன் எப்படி வர முடியும்னு கேட்டா எனக்கு இருக்கு, அப்படி தெரியறது. அவித்யா லேசம் சொல்லுங்க, அவ்வளவுதான். பிரம்மாத்மத்துவம் சாந்தராயம் புரஸ்தாத் பாதோத்பத்தோ துவஸ்தமோகான் அந்தராயம் यद्यप्येवं द्वैतलेशानुवृत्तेः प्रत्यक्षत्वान् मोहलेशोऽभ्युपेयः. பாருங்க, இப்போ ஜீவன் முக்தியிலும் அவித்தி இருக்குன்னு சொன்னா இப்ப பத்தனுக்கும் முக்தனுக்கும் என்ன வித்தியாசம்? ஜீவன் முக்தியிலும் அவித்தியை கொஞ்சமாவது இருக்குன்னு சொன்னால் முன்னாடி இருந்ததோட இப்ப என்ன வித்தியாசம் கேட்கணும் இல்லையா? அதுக்கு சொல்றார் பிரம்மாத்மத்துவம் சாந்தராயம் புரஸ்தாத். இதுக்கு முன்னாடி பிரம்ம பிரகாசம், பிரம்மாத்ம பாவம் நிர்விக்னமா அனுபவிக்க முடியல. அது ஒரு பிரதிபந்தத்தோடு சேர்ந்துதான் அனுபவிச்சுட்டு இருக்கு. போதோத்பத்தோ துவஸ்த மோகாந்தராயம். போதம் வந்துருத்துனால் அந்தகாரம் கம்ப்ளீட்டா போயிடுத்து. அந்த அஜ்ஞானம் என்றது துள்ளி கூட இல்லை. துவஸ்த மோகாந்தராயம், அந்தராயம்னா விக்னம், அந்தராயம் இல்லாம இருக்கு. அதுதான் வித்தியாசம். यद्यप्येवं द्वैतलेशानुवृत्तेः प्रत्यक्षत्वात् मोहलेशोऽभ्युपेय. இப்படி இருந்தா கூட ஒரு துவைத பிரதீதி இருக்க, ஒரு சாயா மாத்திரேனாபி, ஒரு நிழல் மாதிரியாவது துவைத பிரதீதி இருக்குன்னா அதுக்கு காரணமா ஒன்னும் ஏதோ சொல்லி ஆகணும். அவித்யா லேசம் சொல்லுவோம், அவ்வளவுதான். அது ஒத்துண்டாகணும்னு சொல்றாரு.
तस्मात् जीवन मुक्त रूपेण विद्वान आरब्धानां कर्मणां भोग सिद्ध्यै स्थित्वा भोगं द्वान्तगन्ध प्रसूतं भुक्त्वात्यन्तं याति कैवल्यमन्ते तस्मात् जीवन मुक्त रूपेण विद्वान तत्वज्ञानिया இருந்தவன் ஜீவன் முக்தனா இருந்துட்டு ஜீவன் முக்த ரூபேண ஆரப்தானாம் கர்மணாம் போக சித்தியை பிராரப்த கர்மங்களுடைய அனுபவத்துக்காக அனுபவிச்சுதான் முடிக்கணும் இல்லையா போக சித்தியை ஸ்தித்வா இருந்துண்டு போகம் துவாந்த கந்த பிரசூதம் துவாந்த கந்தம் அஜ்ஞானத்தினுடைய கந்தம் அஜ்ஞானம் போச்சு இருந்தா கூட அஜ்ஞான கந்தத்தினால ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால வரக்கூடிய அந்த துவைத சாயையை அனுபவிச்சுண்டு புக்துவா அத்தியந்தம் யாதி அத்தியந்தம் புக்துவா பூர்ணமா அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யாதி கைவல்யம் அந்தே அந்தே எப்போ அந்த போகம் முடியறதோ அப்போ கைவல்யம் யாதி கைவல்யத்துக்கு போயிடுறார் க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹர க்ஷராத்மனாம் க்ஷராத்மானா ஈஷதே தேவ ஏக தஸ்யாபித்யானாத் யோஜனா தத்துவபாவாத் பூயச்சாந்தே விஸ்வமாயா நிவர்த்தி க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ க்ஷரம் பிரதானம் பிரதானம் என்றது க்ஷரம் நாசத்தோடு கூடியது ஈஸ்வரன் வந்து அமிர்தம் அக்ஷரம் ஹரஹ க்ஷராத்மானவு ஈஷதே தேவ ஏக இது ரெண்டும் ஒரே தேவன் பரமாத்மா ஈஷதே நியந்திரணம் பண்றார் தஸ்ய அபித்யானாத் அவரே தியானம் பண்றதுனால தஸ்யாபித்யானாத் யோஜனாத் தத்துவபாவாத் அவரே தியானம் பண்ணி சிரவண மனனங்கள் பண்ணி தத்துவஞானம் அடையிறதுனால தத்துவஞானம் தத்துவபாவத்தை தத்துவபாவம் எப்ப அடையிறதோ பூயச்சாந்தே விஸ்வமாயா நிவர்த்தி அப்புறம் கடைசியில அந்த பிராரத்தமும் முடிச்சதுக்கு அப்புறம் விஸ்வமாயா நிவர்த்தி இது வந்து நம்மளுடைய வாக்கியம் இல்ல ஸ்வேதாஸ்வதர வாக்கியம் ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல பூயச்சாந்தே விஸ்வமாயா நிவர்த்தின்னு இருக்கு இது ஜீவன் முக்திக்கு பிரமாணம் எப்படின்னா விஸ்வமாயா நிவர்த்தி ஒரு தடவை வந்துருத்தோம் பூயச்சா திருப்பி வர்றதுன்னு சொல்றது கடைசியில் அந்தே அந்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம் பிராரப்த போகசிய அந்தே பிராரப்த போகம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்தே கடைசியில பூயா திருப்பி என்ன மாயா நிவர்த்தி அப்ப மாயா நிவர்த்தி பல தடவை வருதுன்னு தெரியுது இல்லையா ஒரு தடவை வருது அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி இன்னும் கடைசியில் இன்னும் வருது பூயா அப்போ அந்த நடுவில் இருக்கிற காலத்துக்கு ஜீவன் முக்தி காலம்னு சொல்லலாம் இதுக்காக அந்த ஸ்ருதி உதாரணம் பண்ணியிருக்காங்க பிரம்மாதீனாம் அஸ்தி முக்தி ஸ்ருதிபியஸ்தேஷாம் ஏஷா அர்ச்சிராத்யா கதிர்வஹ தஸ்மாதஸ்யா நற்குண பிரம்ம வித்யா சம்பந்தித்வம் நைஷிதவ்யம் பவத்பி. இப்ப கேக்குறார் அர்ச்சிராதி மார்க்கத்துல லோகாந்திரத்துல போறது பிரம்மலோகத்துல போறதுன்னு ஒரு பద్ధதி இருக்கு இல்லையா கிரமமுக்தி. பிரம்மாதீனாம் அஸ்தி முக்தி ஸ்ருதிபியா தேஷாம் ஏஷா நான் அர்ச்சிராத்யா கதிர்வஹ அவளுக்கு தான் அர்ச்சிராதிகதி நமக்கு கிடையாது. இந்த சத்யோ முக்தி எவனுக்கு வந்திருக்கோ இங்கேயே தத்துவஞானம் அடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு லோகத்துல போக வேண்டியதில்லை. அதை அடையாம இருந்தா தான் இன்னொரு லோகத்துல போகணும். பிரம்மாதீனாம் அஸ்தி முக்தி அவளுக்கும் கடைசியில் முக்தி இருக்கு. தத்துவஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குதான் கிரம முக்தின்னு பேர். பிரம்மாதீனாம் அஸ்தி முக்தி ஸ்ருதிபியா தேஷாம் ஏஷா நான் அர்ச்சிராத்யா கதிர்வஹ அவளுக்கு தான் அர்ச்சிராதிகதி நமக்கு இல்ல. தஸ்மாத் அஸ்யாக நிர்குண பிரம்ம வித்யா சம்பந்தித்வம் ந ஏஷிதவ்யம் பவத்பி. இந்த அர்ச்சிராதிகதி என்றது நிர்குண வித்தியோட சம்பந்தப்படல. உபாசனம் பண்ணினவாளுக்கு தான் அந்த கதி தவிர இந்த நிர்குண ஜானம் தத்துவஞானம் வந்தவாளுக்கு கிடையாது. தஸ்மாத் அஸ்யாக நிர்குண பிரம்ம வித்யா சம்பந்தித்வம் ந ஏஷிதவ்யம் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றார். தைஷிதவ்யம் பவதி பிராணோத்கிராந்திர் நாஸ்தி
மூர்தன்யதைஷாம் நாட்யா தஸ்மாத் யத்ர தத்ரைவ வித்யா தத்ரைவ ஸ்யான் முக்திரித்யபிபேயம் கத்யுத்கிராந்தி தேன வித்யாந்தரேஷு. நிர்குண வித்யில கதியும் உத்கிராந்தியும் ஒன்றும் கிடையாது. கதினா உத்கிராந்தினா சரீரத்தில் வெளியே வருது, எது சூக்ம சரீரம். அதுக்கப்புறம் இன்னொரு லோகாந்தரத்தில் போறது உத்கிராந்தி கதி. உத்கிராந்தினா வெளியில் வருது, சரீரத்தை விட்டு வெளியில் கிளம்புறது. கிளம்பின ஜீவன், ஜீவன்னா அந்த சூக்ம சரீரத்துல பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் லோகாந்தரத்தில் போறது. இது ஒன்றும் இந்த நிர்குண பிரம்மஜானிக்கு இருக்க முடியாது, ஏன்னா சூக்ம சரீரமே இல்லை. அதனால அத்திர பிரம்ம சமஸ்மதே நதஸ்ய பிராணா உத்கிராமந்தி அத்தைவ சமவனீயந்தே பிரம்மைவ சன் பிரம்மாப்தியேதி அப்படிலாம் ஸ்ருதிகள் இருக்கு இல்லையா. அதனால பிராணோத்கிராந்திரும் நாஸ்தி, உத்கிராந்தி கிடையாது. மூர்த்தினி அதைஷாம் நாட்யா தஸ்மா எத்திர தத்ரைவ வித்யா. எத்திர அந்த வித்யை வந்துருத்தோ அங்கேயே அது பிராணன் நிக்கிறது. தத்ரைவ ஸ்யான் முக்தி, எந்த லோகத்துல எந்த சரீரத்தில் இருந்து இவனுக்கு வித்யை வந்துருத்தோ அந்த சரீரத்தோடயே எல்லாமே பூர்ணமாயிடுத்து. தத்ரைவ ஸ்யான் முக்தி இத்யபியுபேயம் கத்யுத்கிராந்தி தேன வித்யாந்தரேஷு. கதியும் உத்கிராந்தியும் எல்லாமே சகுண வித்தியில கொண்டு போய் சேர்க்கணும், நிர்குண வித்தியக்கு அதோட சம்பந்தம் கிடையாது. தேவாதீனாம் நாஸ்தி கர்மாதிகாரோ வித்யா தேஷாம் கேவலா முக்தி ஹேது. பாருங்க, தேவாளுக்கு கர்ம கிடையாது, அப்ப அவளுடைய வித்தியக்கு என்ன உபயோகம்? முக்திக்கு தான் உபயோகம். தேவாதீனாம் நாஸ்தி கர்மாதிகார வித்யா தேஷாம் கேவலா முக்தி ஹேது. வித்யை மட்டும்தான் வேணும் அவளுக்கு. பாரம்பரியாத் கர்மணாம் அஸ்ய ஹேதோ வித்யாங்கத்துவம் சர்வவர்ணாசிரமானாம். அதனால கர்மாங்கத்துவம் இல்ல கர்மணாம் வித்யாங்கத்துவம் எப்படின்னா நமக்கு தான் கர்மா. பல பல ஆசிரமங்கள், வர்ணங்கள், ஆசிரமங்கள், வர்ணாசிரம தர்மம் இதெல்லாம் மனுஷர்களுக்கு தான், தேவாவுக்கு கிடையாது. பாரம்பரியா கர்மணாம் அஸ்ய ஹேதோர் வித்யாங்கத்துவம் சர்வவர்ணாசிரமானம். அதனால ஞான கர்ம சமுச்சயத்தை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றார். ஏன்னா கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் சமுச்சயம் இருக்குன்னா தேவாளுக்கு கர்ம கிடையாது, அவளுக்கு முக்தியே இல்லைன்னு வந்து போயிடும். அதனால கர்மா எல்லாம் அதுக்கு பின்னாடி மனுஷனா இருக்கும் பொழுது ஆசிரமாக்கள் இருந்துட்டு ஆசிரமங்கள் இருந்து கர்மாக்கள் பண்ணணும். அது காமிக்கிறார். தேவாதீனாம் நாஸ்தி கர்மாதிகாரோ வித்யா தேஷாம் கேவலா முக்தி ஹேது. அவளுக்கு வித்யை தான் வேணும் மோட்சத்துக்கு. அதனாலேயே தெரியறது ஞான கர்ம சமுச்சயம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றார். அப்ப கர்மனா உபயோகம் நாஸ்திவா, கிடையாதா கேட்ட இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு சொல்றார் பாரம்பரியாத் கர்மணாம், பரம்பரையா கர்மணாம் அஸ்ய ஹேதோ வித்யாங்கத்துவம் சர்வ வர்ணாசிரமானாம். அதுக்குதான் அதனால்தான் எல்லா ஆசிரமங்களும் வர்ணங்களும் எல்லாமே அவளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கர்மங்கள் பரம்பரையா மோட்சத்துக்கு காரணமா இருக்கு ஸ்ருதி சொல்றது. அதனால அது வச்சுதான் சொல்றது. என்ன பாரம்பரியம்? பரம்பரையா டைரக்டா இல்ல, இன்டைரக்ட்னு சொல்லணும். எப்படின்னு காமிக்கிறார். பாரம்பரியம் சுத்தி ஹேதுத்வ ஹேதோ யஜ்ஞாதீனாம் ஸ்ரூயதே ஸ்மரியதே ச. சித்தசுத்தி, சித்தசுத்திக்கு காரணமா இருக்கிறதுனால எல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சுத்தி ஹேதுத்வ ஹேதோ, சுத்தி ஹேதுத்வம் இருக்கிறதுனால யஜ்ஞாதீனாம் ஸ்ரூயதே தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன இது ஸ்ருதி. ஸ்ரூயதே ஸ்மரியதே ச, ஸ்மிருதியும் இருக்கு. கர்மனைவ ஹி சம்சித்திமாஸ்திதா ஜனகாதயா, அப்படிலாம் ஸ்மிருதி இருக்கு. தஸ்மாத் ஏஷாம் மோக்ஷஹேதுத்வமேவ ஏவம் அன்விச்சந்தோ பியாகமான் ந பிரதிமா. அதனால கர்மாக்களுக்கு மோக்ஷஹேதுத்வம் இருக்குன்னா பரம்பரையா தான் இருக்கு, சாட்சாத் கிடையாது. சாட்சாத் மோக்ஷஹேதுத்வம் இருக்குன்றது ஸ்ருதியிலிருந்து நமக்கு தெரியவில்லை. ஆகமாதும் ந பிரதிமா. இதி பகுஸ்ருத பாஷிதமுச்சகை ஸ்ருதி சிரோ வச்சனானுகதம் மஹத் சமுபதிஷ்டமிதம் கிருபயா மயா பிரியமதீவ ஹிதஞ்ச முமுக்ஷவே. இப்ப முடிக்கிறார். சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு.
ஒண்ணுமே பாக்கி இல்லை சொல்றதுக்கு, உபதேசம் ஆயிடுச்சு. அது முடிக்கிறார் குரு ஆச்சாரியர். இது பகுஸ்ருத பாஷிதம் உச்சகை ஸ்ருதி சிரோ வச்சனானுகதம் மகத். பெரியவா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்த்துண்டு விஸ்தாரமா ஸ்ருதியோட தாத்பரியத்தை வச்சுண்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஆயிடுச்சு. ஸ்ருதிசிரோ வச்சனானுகதம் மகத் சமுபதிஷ்டம் உபதேசிக்கப்பட்டுள்ளது. இதம் கிருபயா மயா பிரியம் அதீவ ஹிதஞ்ச முமுக்ஷவே. முமுக்ஷுக்கு பிரியவும் ஹிதவுமா இருக்கக்கூடிய எல்லா உபதேசத்தையும் நான் சொல்லி முடிச்சிருக்கேன் குரு ஆச்சாரியர் சொல்றார். ஏவம் சமன்வய விரோத நிராச வித்யா நிஷ்பத்தி சாதன பலானி குரு கிரமேண விஜ்ஞாய. சமன்வய விரோத நிராச வித்யா நிஷ்பத்தி சாதன பலானி கிரமேண பிரம்மசூத்திரத்துல அத்தியாயங்கள் சமன்வயாத்தியாயம், அப்புறம் விரோத நிராசம். விரோத நிராசம் அவிரோதாத்தியாயம். ஸ்ருதி வாக்கியங்களுக்கு சமன்வயப்படுத்துற அத்விதீய பிரம்மணி சமன்வயத்தை காமிக்கக்கூடிய முதல் அத்தியாயம். அதுக்கப்புறம் மானாந்தர விரோதத்தை பரிகரிக்கக்கூடிய விரோத நிராசத்தை பண்ணக்கூடிய த்விதீயாத்தியாயம். விரோத நிராச வித்யா நிஷ்பத்தி சாதனம் சாதனாத்தியாயம். தத்துவஞானம் எப்படி நிஷ்பத்தி ஆகிறது, அதுக்கு உற்பத்தி எப்படின்னு காமிக்கக்கூடிய சாதனாத்தியாயம். அதுக்கப்புறம் பலாத்தியாயம். பலானி குரு கிரமேண, குரு இடத்திலிருந்து கிரமேண கிரமமா விஜ்ஞாய படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு என்ன பண்றார், வேதபலம் ஆத்மனி சர்வமேவ பஷ்யன் உவாச்ச. வேதபலம், வேதன பலம், ஞானத்தினுடைய பலம், சம்சார நிவர்த்தி என்ற பலம் பூர்ணமா தெரிஞ்சுண்ட தனக்குள்ள ஆத்மனி சர்வமேவ பஷ்யன் உவாச்ச கிருதகிருத்தியமதி சிஷ்யா. அந்த உபதேசத்தினுடைய பலம் கிடைச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய கிருதகிருத்தியதையை காமிக்கிறதுக்காக சிஷ்யன் சொல்றார். கிருதகிருத்தியமதி சஹா சிஷ்யா உவாச்ச. அவன் சொன்னான், வித்யா விக்கிரகம் அக்ரஹேண பிஹிதம் பிரத்யஞ்சமுச்சைஸ்தராம் உத்கிருஷ்யோத்தம பூருஷம் முனிதியா முஞ்சாதிஷீகாமிவ கோஷாத் காரணகாரியரூப விகிருதா பஷ்யாமி நிஸ்சம்சயம் வாசீதஸ்தி பவிஷ்யதி குனுகத சம்சார துக்கோததிஹி. சம்சார துக்கம் நினைச்சுண்டு இந்த வரைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த சம்சார சமுத்திரம் இருக்க, அது எங்க போச்சுன்னே தெரியாது. வாசி எங்க இருந்ததும் கூட தெரியாது. அஸ்தி பவிஷ்யதி இப்படிதான் பாதிக்கிறதுன்னு சொன்னால் இப்போ இல்லைன்னு மட்டும் இல்லை, ஏற்கனவே கூட இருந்தது இல்லை, இனிமே கூட இருக்க போறதில்லை. கொனுகதா எங்க போச்சுன்னு தெரியாது. குவாசி இது அஸ்தி பவிஷ்யதி கொனுகதா சம்சார துக்கோததி. சம்சார சமுத்திரம் எங்க போச்சுன்னு தெரியாது. கோஷாத் காரண காரிய ரூப விகிருதாத் பஷ்யாமி நிசம்சயம். ஆத்மஸ்வரூபம் இந்த காரியகாரண பிரபஞ்சத்தை விட்டு அதனுடைய சம்பந்தம் இல்லாம ஸ்புடமா தெரிஞ்சுட்டு இருக்கேன். காரண காரிய ரூப விகிருதாத் கோஷாத், அந்த கோஷத்திலிருந்து வெளியில் எடுத்தது. இப்படி முஞ்சாதி ஷீகாமிவா ஸ்ருதியில் இருக்கு இல்லையா, அது வச்சுன்னு சொல்ற. வித்யா விக்கிரகம் அக்ரஹேண பிஹிதம். வித்யாஸ்வரூபம், விக்கிரகம்னா ஸ்வரூபம், தத்துவஞானத்தினுடைய ஸ்வரூபம், தத்துவஸ்வரூபம் அக்ரஹேண பிஹிதம். அக்ரஹம் அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருந்தது. பிரத்யஞ்சம் உச்சைஸ்தராம் உத்கிருஷ்யோத்தம பூருஷம். பிரத்யஞ்சம் உத்தம பூருஷம், பிரத்யக் ஸ்வரூபம், பிரத்யக் பரமாத்மஸ்வரூபம் அர்த்தம். பிரத்யஞ்சம் உத்தம புருஷம், உத்தம புருஷஸ்தன்யா. உத்தம புருஷான்னு சொன்னா என்ன அர்த்தம், உபாதி ரஹிதமான ஸ்வரூபம்னு அர்த்தம். உபாதி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சுத்த ஸ்வரூபத்தை வெளியில் எடுத்ததுனால உச்சைஸ்தராம் உத்கிருஷ்ய உத்தம பூருஷம் முனிதியா. மௌனத்தினால, பேசி இல்ல, நிதித்தியாசன ஏகாந்த தியானத்தினால, புத்தினால முனிதியா முஞ்சாதி ஷீகாமிவ
கோஷாத் காரணகாரி ரூப விகிருதாத் பஷ்யாமி, நிசம்சயம் பஷ்யாமி, சந்தேகம் இல்லாம அந்த ஸ்வரூபத்தை தெரியுது, தெரிஞ்சுக்கிறேன். வாசீதஸ்தி பவிஷ்யதி, அது அந்த ஸ்வரூபம் தெரியும் பொழுது இந்த சம்சாரம் இந்த வரைக்கும் தெரிஞ்சிருந்து எங்க இருக்குன்னு தெரியாது, எங்க போச்சுன்னு தெரியாது, போயிடுத்துன்னு அர்த்தம். பாதிதம்னு சொல்றது. பஷ்யாமி சித்திரமிவ சர்வமிதம் திதீயம் திஷ்டாமி நிஷ்கல சிதேக வபுஷ்யனந்தே ஆத்மானம் அத்வயம் அனந்த சுகைக ரூபம் பஷ்யாமி தக்தரசனாமிவ ச பிரபஞ்சம். இப்ப பிரபஞ்சம் ஏதாவது தெரியறதா இருந்தா கூட இந்த அத்விதீய ஸ்வரூபத்துல ஒரு நிழல் மாதிரி நிக்கிற மாதிரி தெரியறது, அவ்வளவுதான். பஷ்யாமி சித்திரமிவ சர்வமிதம் திதீயம் திஷ்டாமி நிஷ்கல சிதேக வபுஷ்யனந்தே. நிஷ்கலம், நிஷ்கலமான நிரவயவம் அர்த்தம். சிதேக வபுஷி, கேவல சின்மாத்திர ஸ்வரூபமான அனந்தமான பிரம்மஸ்வரூபத்துல ஏதோ ஒரு நிழல் மாதிரி, கொஞ்சம் ஒரு பிரபஞ்சம் மாதிரி ஏதோ ஒன்று தெரியறது வேணா சொல்லலாம். ஆத்மானம் அத்வயம் அனந்த சுகைக ரூபம் பஷ்யாமி, ஆத்மானம் அத்வயம் பஷ்யாமி, அனந்தம் பஷ்யாமி, சுகைக ரூபம் பஷ்யாமி. தக்த ரசனாமிவ, தகிச்ச அக்னியில தகிச்சிருக்கிற அந்த கயர் மாதிரி. இவச்ச பிரபஞ்சம் பஷ்யாமி. அத்வயம் அத்வைதம் அனுபவாமி கரஸ்த பில்வதுல்யம் ஷரீர மஹி நிர்வயனீவ தீக்ஷே ஏவஞ்ச ஜீவனமிவ பிரதிபாசமானம் நிஸ்ரேயசோதிகமனம் சமம் மம பிரசித்தம். இப்ப ஜீவனம் இருக்கிற மாதிரி தோன்றதுன்னா என்ன அர்த்தம்? சரீரமே யதா அஹி நிர்வயனி ஸ்ருதி இருக்கு. அந்த பாம்பு தன்னுடைய தொக்க விட்டுன்னு கிளம்புறது அப்புறம் அந்த தொக்கை எப்படி பாக்குறதோ அந்த மாதிரி சரீரத்தை பார்த்துட்டு இருக்கேன். தன்னுடைய சரீரத்துக்கு மேல இருக்கிற அந்த தொக்கு இருக்கு இல்லையா, அதை தொக்கை விட்டுண்ட பாம்ப போனதுக்கு அப்புறம் அந்த தொக்கை பார்க்குற மாதிரி நான் என்னுடைய சரீரத்தை பார்த்துட்டு இருக்கேன். அஹி சரீரம் அஹி நிர்வயனி வத் ஈக்ஷே, அஹி நிர்வயனி வத் ஈக்ஷே, ஈக்ஷே பார்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அத்வைதம் அனுபவாமி கரஸ்த பில்வ துல்லியம், கையில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி. நிசந்தேகம் அர்த்தம். அத்வைதத்தை அப்படி பார்க்க முடியாது, அது ஒரு அலங்காரிகமா சொல்றது. சந்தேகம் இல்லாம பார்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா அத்வைதம் என்றது ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனால வெளியில பார்க்கக்கூடிய ஒரு வஸ்து இல்லை. கரஸ்த பில்ல துல்லியம் சொல்றது எதுக்கு? சந்தேகம் இல்லாம பார்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். உண்மையா பார்க்க வேண்டிய விஷயமும் இல்லை அது. அத்வைதம் என்றது பார்க்க வேண்டிய ஒரு வெளி பதார்த்தம் இல்லை. நான் பேசும்போது அப்படிதான் பேச முடியும் இல்லையா? அத்வைதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடியும். உண்மையா அதை அனுபவிக்க கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. அத்வைதமப்பி அனுபவாமி கரஸ்த பில்வ துல்லியம் பேசும்போது அப்படிதான் சொல்ல முடியும். சரீரம் அஹி நிர்வயனீவ தீக்ஷே ஏவஞ்ச ஜீவனமிவ பிரதிபாசமானம், ஜீவனம் மாதிரி ஏதோ ஒண்ணு தோன்றதா இருந்தா கூட நிஸ்ரேயசோதிகமனம் ச மம பிரசித்தம். நிஸ்ரேயசம் மோக்ஷம், ஜீவன் முக்தி அனுபவத்தை தான் வர்ணிக்கிறார். மோட்சம் அடையறதும் மோக்ஷஸ்வரூபத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், அதோட ஒப்பம் ஜீவனத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். நிஸ்ரேயசம் தெரியாம இல்ல, நான் முக்தனா இல்லையான்னு சந்தேகம் வரல. நிஸ்ரேயசம் மோட்சத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், ஜீவனத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஜீவனமிவ பிரதிபாசமானம் நிஸ்ரேயசோதிகமனம் ச மம பிரசித்தம், எனக்கே தெரியுது. யாரு? சிஷ்யன் சொல்றா. அத்வைத பாதகம் அபூத் மம யத் த்விதீயம் அத்வைதம் அஸ்ய பத பாதகமேவ ஜாதம். இந்த வரைக்கும் அத்வைதத்தை பாதிச்சுன்னு தெரிஞ்ச அந்த துவைதம் மொத்தமா அத்வைதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. அத்வைத பாதகம் அபூத் மம யத் த்விதீயம். இந்த வரைக்கும் சம்சார திசையில் இருந்த சமயத்துல இந்த அத்வைதம் அப்போ இருந்தது இல்லையா? கேட்டா அத்வைதம் இருந்தது, ஆனா அது தெரியாத மாதிரி ஒரு பாதகம் இருந்தது. அந்த பாதகம் என்ன? மோகம், தித்தியம். அந்த தித்தியத்தை இப்ப அத்வைதம் தான் அடிச்சிருக்கு, அத்வைதத்தினால பாதிதமா இருக்குன்னு சொல்றேன்.
அத்வைத பாதகம் அபூத் மம யத் த்விதீயம் அத்வைதமஸ்ய பத பாதகமேவ ஜாதம். அது அத்வைதமே அதுக்கு பாதகமா வந்துருத்து. இப்போ மோகா த்விதீயம் அபபாதகமஸ்ய வித்யா சாமர்த்தியதோ அத்வய நிபர்கணம் அத்விதீயம். த்விதீயம் எப்படி வந்தது? மோகத்தினால வந்தது, அஜ்ஞானத்தினால வந்தது. மோகா த்விதீயம் அபபாதகமஸ்ய வித்யா சாமர்த்தியதः அஸ்ய வித்யா சாமர்த்தியதः அபபாதகம் அத்வய நிபர்கணம் அத்விதீயம். அத்விதீயேன துவைதபாதனம் சத்தியம் தஸ்ய பிரமாண நிபந்தனத்வாத் வித்யா சாமர்த்தியாத். இப்ப அத்வைதத்துக்கு பலமா துவைதத்துக்கு பலமான்னு கேட்டால், அத்வைதம் ஒரு பிரமாணத்தினால கிடைக்கிறதா இருந்தால் அதுக்குதான் பலம் ஜாஸ்தி. ஏன்னா துவைதம் எப்படி வந்தது? அது பிரமாணத்தினால வந்தது கிடையாது, அஜ்ஞானத்தினால வந்தது. அத்வைதம் வந்து பிரமாணத்தினால வந்தது. வந்ததுன்னா ஏற்கனவே இருந்ததுதான். ஆனா அத்வைதம் தெரியறது எப்படி? பிரமாணத்தினால தெரியறது இல்லையா? துவைதம் வந்து அஜ்ஞானத்தினால தெரியறது, இது வந்து பிரமாணத்தினால தெரியறது, ஸ்ருதியினால தெரியறது. அதனால இதுக்குதான் பலம் ஜாஸ்தின்னு சொல்றாங்க அத்வைதத்துக்கு. அத்வைத ஞானம் வந்துருச்சுன்னா துவைதம் நிற்காது. அத்வைத ஞானம் பிரமாணத்திலிருந்து வர வரைக்கும் தான் துவைத ஞானம் நிற்கும், அதுக்கப்புறம் நிற்காதுன்னு சொல்றாங்க. ஆச்சரிய மத்திய மம பாதி கதம் த்விதீயம் நித்தியே நிரஸ்த நிகிலா சிவ சித் பிரகாஷே ஆசீத் புரா இதி கிமிமா ஸ்ருதயோ ந பூர்வம் ஏன த்விதீயம் அபவத் திமிர பிரசூதம். இப்போ எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றார். ஆச்சரிய மத்திய மம பாதி, இந்த த்விதீயம் துவைதம் நித்தியமான நித்தியே நிரஸ்த நிகிலா சிவ சித் பிரகாஷே, எந்த ஒரு அசிவத்தோடும் சம்பந்தம் இல்லாத, துவைதத்தோடும் ஜடத்தோடும் உண்மையா சம்பந்தம் இல்லாத அத்விதீய தத்துவத்துல இந்த துவைதம் எப்படி இருந்தது? அதுவே ஆச்சரியமா இருக்கே அர்த்தம். ஆச்சரியமஸ்ய மம பாதி கதம் த்விதீயம் நித்தியே நிரஸ்த நிகிலா சிவ சித் பிரகாஷே ஆசீத் புரா. முன்னாடி எப்படி இருந்தது? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? இது கிமிமா ஸ்ருதயோ ந பூர்வம் ஏன த்விதீயம் அபவத். இந்த ஸ்ருதிகளும் இந்த ஸ்ருதியுடைய அர்த்தம் இதுவரைக்கும் ஏன் தெரியல? அதுவும் தெரியாது. அதுவுமே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஸ்ருதி உபதேசம் பண்ணிட்டே இருந்தது, இந்த வரைக்கும் அது மனசுல ஏறல. ஏன் வரல? அது கூட தெரியாது. கிமிமா ஸ்ருதயோ ந பூர்வம். இந்த ஸ்ருதிகள் உபதேசம் பண்ணலையா ஏற்கனவே? பல தடவை பண்ணியிருக்கு, ஆனால் அது டைஜஸ்ட் ஆகல. அதனால ஆசீத் புரேதி கிமிமா ஸ்ருதயோ ந பூர்வம் ஏன த்விதீயம் அபவத். அது ஏற்கனவே தெரிஞ்சு போச்சுன்னா, தெரிஞ்சிருந்தா இந்த த்விதீயமே இருந்திருக்காது. இந்த இந்த அளவுக்கு காலம் நமக்கு அது தாமதமாக வந்ததுன்னு சொல்ற. அதுவும் ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்குன்னு சொல்ற. ஆசீத் புரேதி கிமிமா ஸ்ருதயோ ந பூர்வம் ஏன த்விதீயம் அபவத் திமிர பிரசூதம். இது தெரியாம இருந்ததுனால தானே இந்த அஜ்ஞான காரியம், திமிரம் அஜ்ஞானம், அதனுடைய காரியமான பிரபஞ்சம் தெரிய வேண்டியதா போயிடுத்து. அது தெரியவே இல்லை இந்த வரைக்கும் என்றதே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்ப எப்படி தெரிஞ்சது கேட்டால், தொத்பாத பங்கஜ சமாசிரயணம் வினாமே சன்னப்யசன்னிவ பர புருஷ புரா ஆசீத் தொத்பாத பத்மயுகலாசிரயணாத் இதானீம் ஆசீன் நஜாஸ்தி ந பவிஷ்யதி பேத புத்தி. உங்களுடைய பாதத்தை ஆசிரியச்சுன்னு தான் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. தொத்பாத பங்கஜ சமாசிரயணம் வினாமே சன்னப்யசன்னிவ பர புரா ஆசீத். இருந்தாலும் அந்த புருஷன் பரமாத்மஸ்வரூபம் இருந்ததில்லை என்ற மாதிரி எனக்கு இருந்தது. புருஷா புரா ஆசீத், முன்னாடி அப்படிதான். தொத்பாத பத்ம யுகலாசிரயனா, உங்களுடைய பாத பத்மங்களே சமாசிரயணம் பண்ணதுனால இதானீம் இப்பொழுது தத்துவஞானம் வந்து அந்த துவைதத்தை பாதிக்க முடிஞ்சது. நாசீன் நஜாஸ்தி ந பவிஷ்யதி பேத புத்தி. இதுக்கப்புறம் பேத புத்தி வர்றதுக்கு இடம் இல்லை, வாய்ப்பே இல்லை.
யஸ்மாத் கிருபா பரவசோ மம துஷ்சிகித்சம் சம்சார ரோகம் அபநேதும் அசி பிரவருத்தா. கிருபையினால, ஏதோ ஒரு காருண்யத்தினால நீங்க மம துஷ்சிகித்சம், எனக்கு துஸ்சாத்தியமா இருந்த இந்த ரோகம், சம்சார ரோகம், சிகிச்சைக்கவே முடியாத, வேற யாராலையும் சிகிச்சைக்க முடியாத இந்த சம்சார ரோகத்தை அபநேதும் அசி பிரவருத்தா, அந்த ரோகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நீ பிரவர்த்திச்சிருக்கு. சொற்பாத பங்கஜ ரஜ சிரசா ததான, அதனால உன்னுடைய பாத தூளிகளை ரஜஸ தலையில போட்டுண்ட சிரசா ததான துவாம் ஆசரீர பதனாதகம் அப்பியுபாசே. இந்த சரீரம் விழற வரைக்கும் உங்களை நான் விடமாட்டேன், உங்களை உபாசிச்சுட்டே இருக்கேன். இந்த குரு கிருப்பையை காமிக்கிறது சொல்லி முடிக்கிறார். இப்ப சிஷ்யனுடைய உக்தி, சிஷ்யன் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சிஷ்யன் சொல்லியாச்சு. அந்த கிருதஜதையை தெரிவிக்கணும் இல்லையா, அதுக்காக சங்கேப சாரீரகம் ஏவம் ஏதத் கிருதம் பரிவிராஜக முக்தி ஹேது. சன்னியாசிகளுக்கு முக்தி ஹேது, முக்தி காமிக்க வழிகாட்டியாக சங்கேப சாரீரகம் ஏவம் ஏதத் கிருதம் குரு பிரசாதாத் பரிலப்ய தத்துவம் த்ரைசிரஸ் தத்துவ வினோதனாய தத்துவ நிவேதனாய. த்ரைசிரஸ் தத்துவம், உபனிஷத்தினுடைய தத்துவத்தை நிரூபணம் பண்றதுக்காக, நிவேதனாய குரு பிரசாதாத் பரிலப்ய, குரு கிருபையினால தத்துவம் பரிலப்ய தெரிஞ்சுண்டு, த்ரைசிரஸ் தத்துவ நிவேதனாய இதம் சங்கேப சாரீரகம் ஏதது கிருதம். அவிரள பதபங்கி பத்மநாபஸ்ய புண்ணியா சரண கமல தூளிகிராஹிணி பாரதி இயம். அவிரள பதபங்கி, அவிரளமான சரளமான இந்த பங்கி ஸ்லோகங்கள், பத்மநாபஸ்ய புண்ணியா சரண கமல தூளிகிராஹிணி, பகவான் ஸ்ரீ பத்மநாபனுடைய புண்ணியமான சரணகமல தூளிகிராஹிணி, சரணகமலத்தில் இருக்கிற அந்த பொடி தூளியை கிரகிக்கக்கூடியது இந்த பங்கிகள். அப்பேற்பட்ட வாக்கு இது பாரதி. கனதரம் உபகாதம் ஸ்ரேயச ஸ்ரோது சங்காத் சுரசரிதிவ சத்யோ மாஷ்டு ஆங்கல்ய ஹேது. கனதரம் உபகாதம் ஸ்ரேயச ஸ்ரோது சங்காத், இது இந்த பாரதின வாக்கு. இந்த ஸ்லோகங்கள், இந்த வாக்குகள் யாரு கேட்கிறாரோ அவளுடைய கனதரம் உபகாதம் ஸ்ரேயசா, அவளுடைய ஸ்ரேயஸ் கிடைக்கிறதுக்கு எது உபகாதம் விக்னமா இருக்கோ, ஸ்ரேயசா கனதரம் உபகாதம் மார்ஷ்டு, அந்த அந்த விக்னத்தை உடைக்க வேண்டும், நிவர்த்தி பண்ண வேண்டும். இது கனதரம் உபகாதம், பயங்கரமான விக்னங்கள் எதெல்லாம் இருக்கோ, இந்த ஸ்ரேயஸை அடையிறதுக்கு எதெல்லாம் விக்னங்கள் இருக்கோ அந்த விக்னங்களை நிவர்த்தி பண்ண வேண்டும். கனதரம் உபகாதம் ஸ்ரேயச ஸ்ரோத்ர சங்காத் சுரசரிதிவ. சுரசரித் என்ன, கங்கா நதி, கங்கா நதி பிரவாகம் மாதிரி சத்யா உடனே அந்த மாங்கல்ய ஹேது, பரம மங்களத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்கள் இது கேட்கிறவருடைய விக்னத்தை நிவர்த்தி பண்ணட்டும். ஆசம்சா. ஸ்ரீ தேவேஸ்வர பாத பங்கஜ ரஜ சம்பர்க்க பூஜா பூதாசய சர்வஜாத்மகிராங்கிதோ முனிவர சங்கேப சாரீரகம் சக்ரே சஜ்ஜன புத்தி மண்டனமிதம் ராஜன்ய வம்சியே நிருபே ஸ்ரீமத் அக்ஷதாசனே அக்ஷதசாசனே அனுகுலாதித்யே புவம் சாசதி. இவருக்கு சங்கேப சரீரக்காரர் சர்வஜாத்ம முனிக்கு ஆசிரியம் கொடுத்த அந்த ராஜாவை பத்தி சொல்றது. அனுகுலாதித்யே புவம் சாசதி சதி, அவரு ராஜ்யம் பரண பண்ணிட்டு இருந்த சமயத்துல பண்ணினது இது. ஸ்ரீ தேவேஸ்வர பாத பங்கஜ ரஜ சம்பர்க்க பூதாசய சர்வஜாத்ம கிராங்கிதோ முனிவர சங்கேப சாரீரகம் சக்ரே. சர்வஜாத்மான்னு பேருடைய ஒரு முனிவரன், ஒரு சன்னியாசி சிரேஷ்டன் இந்த சங்கேப சாரீரகத்தை பண்ணியிருக்கேன்.
ஸ்ரீதேவேஸ்வர பாத பங்கஜ ரஜ சம்பர்க்க பூதாசயா. பரமேஸ்வரனுடைய பாதபங்கஜ ரஜத்தினால, அதனுடைய சம்பர்க்கத்தினால பரிசுத்தமான அந்தக்கரணத்தோடு கூடியவனா இருக்கக்கூடிய நான், சர்வஜாத்ம கிராங்கிதா முனிவர சங்கேபசாரீரகம் சக்கரே. எப்பேற்பட்டது? சஜ்ஜன புத்தி மண்டனமிதம், சஜ்ஜனங்களுடைய புத்திக்கு அலங்காரமா வச்சிருக்க வேண்டியது. ராஜன்ய வம்சே நிருபே, ராஜன்ய வம்சத்துல, க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் அக்ஷத சாசனே மனுகுலாதித்யே, மனுகுலாதித்யன் பேருடைய அந்த ராஜா ராஜ்யபரணம் பண்ற சமயத்துல பண்ணி இருக்கக்கூடிய கிரந்தம் இது, பண்ணின கிரந்தம் இது. ஹுவம் சாசதி சதி. இது இவர் அப்படிதான் ஒரு நம்பிக்கை இருக்கு. கேரளாவில ஸ்ரீபத்மநாப சுவாமி கஷேத்திரம் இருக்கு இல்லையா, திருவனந்தபுரத்துல, அங்க இருந்த ராஜா இவர். அங்கேயே ஒரு நித்தியாராதனம் பண்றதுக்காக ஒரு சன்னியாசிக்கு ஒரு 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 இது இருக்கு, ஒரு பார்ட் இருக்கு. இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் நடக்கிறது அது. புஷ்பாஞ்சலி சுவாமியார்னு அங்க விவகாரம். புஷ்பாஞ்சலி சுவாமியார் சொல்லுவா. அவளுக்கு நித்தியம் அங்க புஷ்பாஞ்சலி பண்ணணும் அந்த தேவதைக்கு. அப்படி அந்த கோவிலோட சம்பந்தப்பட்ட ஒரு மடம் கேரளாவில் இருக்கு, திருவனந்தபுரத்துல. அந்த மடத்துல இவர் மடாதிபதியா இருந்திருக்குன்றது சில ரேகைகள் எல்லாம், சரித்திரங்கள் எல்லாம் இருக்கு, ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. அது அப்படி இல்லைன்ற சில விவாதங்களும் இருக்கு. இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்குது. அது வர்றதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது, அப்படி இருந்திருக்கலாம் தோன்றது. ஏன்னா பத்மநாபஸ்ய வார்த்தை வருதுல, எல்லாம் சேர்த்து படிச்சாச்சுன்னா அது தெரியறது. அங்கேயும் அந்த மாதிரி சில கதைகள் எல்லாம் இருக்கு கேரளாவில, திருவனந்தபுரத்துல. அந்த மடம் இப்பயும் இருக்கு, இப்பயும் அங்கேதான் இருக்கு. இந்த புஷ்பாஞ்சலி சுவாமியார் பேர் இப்பயும் இப்ப கூட ஒரு சுவாமியார் அங்க இருந்திருக்கா. அவரை நித்தியம் அங்க போய் அர்ச்சனை பண்ற ஒரு இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. அப்ப அது தெரியறது இப்ப இந்த ஸ்லோகத்துல இருந்து. ஸ்ரீதேவேஸ்வர பாத பங்கஜ ரஜ சம்பர்க்க பூதாசய சர்வஜாத்மகிராங்கிதோ முனிவர சங்கேபசாரீரகம் சக்கரே சஜ்ஜன புத்தி மண்டனமிதம் ராஜன்ய வம்சியே நிருபே ஸ்ரீமத் அக்ஷத சாசனே மனுகுலாதித்யே புவம் சாசதி. அது சரித்திரத்திலையும் இந்த பேர்ல ஒரு ராஜா இருந்ததா தெரியாது. ஆனா அது பேரு கிடையாது, அது ஒரு வம்சத்தை காமிக்கக்கூடிய பேரு, அப்படியெல்லாம் சில பேர் சொல்றா. தெரியாது நமக்கு, அதை பத்தி ரொம்ப நிரூபணம் பண்ண தெரியாது. பண்ணிலான்னு நமக்கு ஒரு நிச்சயம் கூட வராது. ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது விரோதம் இல்லைன்னா ஒத்துண்டு போலாம். அவ்வளவுதான். புஜங்கமாங்க சாயினே விஹங்கமாங்க காமினே துரங்கமாங்க பேதினே நபோ ரதாங்க தாரினே. இந்த கடைசி ஸ்லோகமும் பத்மநாபனுக்கு ஸ்துதி. புஜங்கமாங்க சாயினே, புஜங்கமஹ சர்ப்ப, சர்ப்பசாயினே சேஷசாயினே, விஹங்கமாங்க காமினே, விஹங்கமஹ கருடः அஸ்ய அக்ஷயோः உபவிஷ்ய கமனம் யஸ்ய ஷீலம் தஸ்மை விஹங்கமாங்க சாலினே காமினே